என்னுடைய வெல்கம் டு கிட்ஸ் கிளாஸ். நான் உங்கள் ராம்கவின். இன்னைக்கு எங்க கார்டன்ல என்னென்ன செடி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அப்ப இது என்ன செடிப்பா? அது வந்து கற்பூரவல்லிமா. அது மல்லிப்பூ செடி. அப்ப இதெல்லாம் இது பேப்பர் பூ மரம்மா. அப்ப இதுப்பா? இது வந்து இட்லி பூ செடி. இது இது நந்தி வெட்ட பூன்னு சொல்லுவாங்க. இது என்னப்பா? இது ரோஸ்மா. இது ஒரு ரோஸ். இது பட்டன் ரோஸ், ரெட் கலர் பட்டன் ரோஸ். அது என்னப்பா? இது சீனி மிளகான்னு சொல்லுவாங்கம்மா. இந்த மிளகாய் வச்சு ஊறுகாய் போடுவாங்க. அதுவும் அதே சீனி மிளகாய் தான். இது சப்போட்டா மரம்மா. சப்போட்டா செடி சின்னதாக வந்திருக்கு இப்போ தான். இது வாழை மரம். இது வந்து பச்சை வாழை மரம். இந்த குளத்தள்ளி இருக்கு பார்த்தியா? இது குட்டை மரம் தான். இது சின்னதாக இருக்குது. இது பச்சை வாழை மரம். அங்கே மேலே குளத்தள்ளி இருக்கு பாருங்க. அது வந்து கற்பூர வாழை. இது இருக்குல்ல, இது ரெண்டும் வந்து பச்சை வாழை, மற்ற எல்லாமே கற்பூர வாழை. இங்கே இருக்குல்ல, இது மற்ற எல்லாமே கற்பூர. செம்பருத்தி பூமா. இது தெரியாதா? செம்பருத்தி பூ, நாட்டு செம்பருத்தி பூ, நாட்டு செம்பருத்தி செடி. அதே செம்பருத்தி இங்கே அடுக்கு செம்பருத்தி. இது இந்த மரமா? இது வந்து செம்மரம்னு சொல்லுவாங்க. தேக்கு வகையை சேர்ந்தது செம்மரம். இது வேப்ப மரம். உனக்கு தெரியாதாம்மா? அப்படியே வாங்க போ. அது என்ன மரம் சொல்லுங்க பாப்பா. நீங்களா உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்களா? சொல்லுங்க பாப்பா. பாதாம் காயெல்லாம் இருக்கா பாப்பா? இருங்க. நிறைய இருக்குமா பாதாம் காய், நிறைய இருக்கு. குருவி கூட கூடு கட்டியிருக்கு பாருங்க. நல்லா நல்லா கூடு கட்டியிருக்கு. கட்டியிருக்கு. பாதாம் விழுந்துருக்கு. ஆனால் அது வேஸ்ட்டுமா. அது காய். அது வேஸ்ட், யூஸ் பண்ண முடியாது. கீழே போட்டுருங்க. அதுவும் பாதாம் ட்ரீ தான். இங்கே பாருங்க. இது வந்து ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ் செடி. இது வந்து எல்லோ கலர் பட்டன் ரோஸ். ஆனால் எதுவுமே இப்போ பூ கிடையாது. இது இது ஒயிட் ரோஸ். இது நார்மல் ஒயிட் ரோஸு. இது நாட்டு ரோஸ், நாட்டு பிங்க் ரோஸு. இது வந்து பாரிஜாதம் பூச்செடிமா. இப்போ தான் வச்சுருக்கோம். ஒரு 1 மந்த் தான் ஆகுது. பாரிஜாதம் பூ இன்னும் பூக்கலை. இது அடுக்கு மல்லிமா. அடுக்கு மல்லி பூன்னு சொல்லுவாங்க. அது ரோஸ் செடி, ரெட் ரோஸ். இப்போ மொட்டு இருக்குது பாருங்க. பூக்கள் இன்னும் ரெட் ரோஸ். கரெக்டாக சொல்லுங்க. செம்பருத்தி. என்ன கலரு? ஒயிட் செம்பருத்தி. அப்புறம் இது பாருங்க. இது வந்து காய் வாழை. இதுவும் இது இங்கே இருக்குல்ல, இதெல்லாம் காய் வாழை. இது வந்து பாருங்க தார் தள்ளி இருக்கு. பார்ப்போமா? இங்கே பாருங்க. அது இருக்கா? ஓகே. இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது நம்ம வீட்டில். ஒரு சின்ன தென்னை மரம். சின்ன தென்னை மரம் இருக்குது. இது பாருங்க. இது ஒரு எல்லோ ரோஸ் ஒன்று. வெட்டுருங்க, பிக்காதீங்க. அது வந்து ஒயிட் ரோஸ். இது ஒயிட் ரோஸ். இது அப்புறம் இங்கே பாருங்க. இங்கே ஒரு இந்த வாழை மரத்து நடுவில் பாருங்க. இங்கே ஒரு அடுக்கு செம்பருத்தி இருக்கு நம்ம வீட்டில். அது அடுக்கு செம்பருத்தி. அந்த அடுக்கு செம்பருத்தி பக்கத்தில் உள்ள பாருங்க. அம்மா அப்போ இடமா வச்சு விட்ருக்காங்க. ஒரு சப்போட்டா மரம் இருக்குது பாரு. இது ஒரு சப்போட்டா மரம். இந்த இடம் இருக்குல்ல, இது சப்போட்டா மரம் தான். இது சப்போட்டா. அப்படியே வாங்க போங்க. அப்படி முன்னாடி போங்க. இதெல்லாம் இப்போ வச்ச செடிங்க தான். இப்போ ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இது வந்து கோழிக்கண்டை பூ, பிங்க் கலரு. இது வந்து டபுள் கலர் ரோஸ். இதுவும் இப்போ வச்ச செடிங்க தான். ஸோ இது கோழிக்கண்டை பூ. இது வந்து பிங்க் கலர் ரோஸு, மொட்டு இல்லை. இது வந்து எல்லோ ரோஸ், மொட்டு. இதில் 2 மொட்டு இருக்குது. இது நார்மல் பட்டன் ரோஸ் மாதிரி குட்டி குட்டியாக பிங்க் கலர் ரோஸ். இது எல்லோ கலர் கோழிக்கண்டை பூ. போங்க. எது நெற்றி தெரியுமா பாப்பாக்கு? எது நெற்றி சொல்லுங்க. கரெக்டாக கண்டுபிடிங்க. கெஸ் பண்ணுங்க. அது என்ன ட்ரீன்னு? பலாமரம்.
இது ஒரு வாழை மரம். இது இது என்ன குளத்தள்ளிக்கு பாருங்க. இது வந்து பூவன் வாழை மரம் சொல்லுவாங்க, பூவன் பழம் சொல்லுவாங்க. அதுவும் பூவன் வாழை மரம் தான். இதுவும் பூவன் வாழை மரம் தான். இங்கே பாருங்க, இது இது என்ன மரம் சொல்லுங்க, இதை கரெக்டாக சொல்லுங்க. இது வந்து சீதாப்பழ மரம். வாங்க, இது இது வந்து பெரிய இது 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 என்ன இது என்ன மரம் சொல்லுங்க. இது வந்து பப்பாயா மரம். இது 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 என்ன செடி, இது என்ன செடி? சுண்டக்காய். இது வந்து பெரிய தென்னை மரம். இது இது வந்து மாங்கன்னு மாஞ்செடி. இங்க ஒரு வாழை வந்து குளத்தள்ளி இருக்கு பாருங்க. இது என்ன வாழை கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து கற்பூர வாழை மரம். இதுவும் கற்பூர வாழை. வெளியே ஒரு குளத்தள்ளி இருக்கு பாருங்க, அதுவும் கற்பூர வாழை தான். இது எல்லாம் இங்க இருக்கிறது எல்லாமே கற்பூர வாழை தான். இது எல்லாமே இந்த பப்பாளி மரம் தான். இங்கே இது ஒரு பப்பாளி மரம், இது ஒரு பப்பாளி மரம், இது பப்பாளி மரம். இது பப்பாளியில் ஆண் மரம், பூ பூத்துருச்சு. இது காய் காய்க்காது, இதெல்லாம் தான் காய் காய்க்கும். இது அவ்வளோதான் ஆண் மரம், இது வந்து காய் காய்க்காது. அப்படி இங்கே வாங்க, இங்கே ஒரு மாங்கன்று இருக்கு பாருங்க. இது ஒரு மாங்கன்று. இங்கே ஒரு மூணு மரம் இருக்கு. 2 மரம் இருக்கு, 2 குடிச்சு. இது ஆள்வெளி கிழங்கு. இது எல்லாமே ஆள்வெளி கிழங்கு. அப்படியே போங்க, பார்த்து போங்க. இது ஒரு ஏதோ மூலிகை செடிமா, அது அப்பத்தாக்கு தான் தெரியும், பேர் நம்மளுக்கு தெரியாது. அப்படி வாங்க. இங்கே பாருங்க, இது வந்து சேப்பு கொய்யா. இப்போ நம்ம போன மாதம் நல்லா இடிக்க பாருங்க. போன மாதம் சாப்பிட்டோம்ல, எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சேப்பு கொய்யா. இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது பாருங்க. இங்கே ஒரு வேப்ப மரம். இதை பாருங்க, சுண்டக்காய் செடி. வேஸ்ட்டாக பிக்காதீங்க. இது பாருங்க, இது நெல்லிக்காய் மரம். இங்கே பாருங்க, நெல்லிக்காய் செடி இப்போ தான் கொஞ்சம் இனிமேல் தான் வளரும், இப்போ தான் வச்சுருக்கோம். இது இங்கே ஒரு பலாக்கன்று ஒன்று இருக்குது. கொய்யா கன்று இப்போ தான் கொஞ்சம். அது மாமரம் அடித்தாங்க. என்ன நீ அப்படியே வாங்க. இங்கே ஒரு பலாக்கன்று இருக்குது. இது ஒரு கொய்யா மரம். இங்கே இருக்கிறது எல்லாமே அந்த ஆள்வெளி கிழங்கு. இங்கே இது ஒரு ஒட்டு மாமரம் ஒன்று. இது என்ன மரம்? இது தென்னை மரம்பா. சரி, ஓகே. இது இருக்குல்ல, இங்கே இருக்க இது இந்த மரம்ல மேலே இது, அப்புறம் மொத்தம் இது 4 மரம் இருக்குது. இது என்ன மரம் சொல்லிட்டு பார்ப்போம். இந்த 4 மரமும் என்ன மரம்? இப்போ கை வைங்க போங்க அந்த மரத்தில். அது என்ன மரம் கரெக்டாக சொல்லுங்கள், கை வச்சு. அது என்ன மரம் தாங்க? இந்த 4 மரம் தேக்கு மரம். அப்படியே போங்க. இது என்ன மரம் நெக்ஸ்ட்டு? பலாமரம். அடுத்தது அப்புறம் முன்னாடி பார்த்தாலும் ஒரு செம்மரம் அது. இது அப்புறம் ஒரு முருங்கை மரம். அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வேப்ப மரம் ஒன்று இருக்குது. இது ஃபர்ஸ்ட் இருக்குது ரஸ்தாலிமா, அது காய் வாழை. இங்கே ஒரு செம்மர கன்று ஒன்று இருக்குது. இது நம்ம காமிக்க மறந்துட்டோம். இங்கே பூச்செடி இருக்குது பாருங்க. இது 3 கனகாமரமா? இது 3 கனகாமர செடி. இது 3 கனகாமர செடி. இதெல்லாம் உனக்கு என்ன செடின்னு தெரியும்? நாட்டு ரோஸ். இது 3. இந்த நிறைய மொட்டு இருக்குது பாரு. இங்கே மொட்டு இருக்குது, இங்கே ஓப்பனில் இருக்குது. இங்கே ஒரு மொட்டு இருக்குது பாரு, இங்கே மொட்டு இருக்குது. அப்படி இங்கே வாங்க. இங்கே வந்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நீயும் ஆடுனாவும் அன்றைக்கி கடலை வேஸ்ட்டாக தூக்கி போட்டிங்கல்ல, கடலை முளைச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் கடலை செடி, வேர்க்கடலை செடி. இதெல்லாம் நான் கொஞ்சம் தான் இருக்குது வேர்க்கடலை செடி. இது என்ன பேருன்னு தெரிஞ்சிச்சு, அப்போ தான் கிட்ட கேட்டேன். துண்ணூற்றி பச்சைன்னு சொல்லுவாங்க. இது துளசி மாதிரி இருக்கும், மூஞ்சில் இருக்க பருக்கெல்லாம் போட்டால் சரியாகும்னு சொல்லுவாங்க. ராம் இந்த பக்கம் பார்ப்போம். இது என்னம்மா பாரு, காய் வாழையா? பாப்பா மாண்டா, நல்லா பெருசாக இருக்குது. அதே குருவிலாம் ஒரு கூடு கட்டி இருக்குது. அப்படி பின்னாடி என்ன மரம் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்து போங்க. இந்த 2வது மரமும் குளத்தள்ளி இருக்குது. இது என்னன்னு பாருங்க. கரெக்டாக சொல்லு பார்ப்போம். 2ல் 1. இது ரஸ்தாலி மரம். அடுத்த மரம் பார்ப்போம் வாங்க. அடுத்த வாழை மரம் காய் வாழை. இதுவும் காய் வாழையா? அப்போ தான் சொன்னாங்களா?
ம் இங்கே பாரு இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது ஒரு வகை செம்பருத்தி இது ஒரு வகை செம்பருத்தி இந்த தூக்கணாங்குருவி கெடு மாதிரி இருக்கும் கீழே தொங்கும் அது நல்லா இருக்குல்ல ம் இங்கே ஒரு அடுக்கு செம்பருத்தி இது அது ஒரு பின்னாடி இருக்கிறது ஒரு அடுக்கு செம்பருத்தி இது ரஸ்தாளி தான் இது ரஸ்தாளி மாதிரி ரஸ்தாளி இங்கே வாங்க இங்கே பாருங்க இது ஒரு ரோஸ் இங்கே ஒரு நாட்டு ரோஸ் செடி இருக்கு பாருங்க இது என்ன கலர் பா நாட்டு ரோஸ் பிங்க் கலர் தான்மா பிங்க்கு இங்கேயும் ஒரு மல்லிப்பூ கன்று ஒன்று இருக்குது அப்புறம் கீழே ஒரு கனகாமர கன்று ஒன்று இருக்குது இது எல்லாமே ரஸ்தாளி ஆமாம் அது ரஸ்தாளி தான் இது எல்லாமே இந்த நந்தி வெட்ட பூன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வரிசையாக இருக்குது இங்கே பாரு இங்கே நிறைய மல்லிப்பூ கன்று இருக்கு பாரு இந்த ஒன்று இது பாரு இது ஒன்று அங்கே ஒன்று இருக்குது பாருங்க அது மல்லிப்பூ கன்று ரோஸ்மா இதெல்லாம் ரோஸ் பார்த்தா தெரியல உனக்கு ரோஸ் செடி ஆமாண்டி தங்க சின்னதாக மொட்டை கையிடுங்க ஆமாண்டி தங்க அப்படியே வாங்க இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு ரோஸு பிங்க் ரோஸு அது பாருங்க ஒரு மாதிரி ஆரஞ்சு ரெட் அந்த ரோஸ் இது அப்புறம் இது அந்த ரோஸ் செலக்ட் பண்ண இது ஒரு ரோஸ் இங்கே ஒரு ரோஸ் இருக்கு இங்கே ரோஸ் இருக்கு இங்கே ஒரு ஜாதி மல்லி அங்கே ஒரு அந்த சைடு பார்த்தோன்னா ஜாதி மல்லி இங்கே பாரு இங்கே ஒன்று சார் ஜாதி மல்லியில் பாரிஜாதம் அப்பா பார்த்து சொல்லிட்டேன் பாரிஜாதம் செடி என்னது பாரிஜாதம் எல்லாம் அப்படி தான் வரும் பாரிஜாதம் அப்புறம் இங்கே பாருங்க இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்கு ரோஸ் செடி இங்கே ஒரு செம்பருத்தி செடி நம்ம வீட்டில் அது என்ன மரம் கரெக்டாக சொல்லுங்க பாப்போம் கரெக்டாக சொல்லிட்டீங்க இது பாரு அதே பிங்க் கலர் பட்டன் ரோஸ் இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆமாடா தங்கம் இது ஒன்று இருக்குடா அதெல்லாம் இது ஒரு இட்லி பூச்செடி போன வாட்டி பூத்துது பிங்க் கலரு அவ்வளோதான் நம்ம கார்டனோட டூர் இது வந்துருங்க